வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா திருநெல்வேலி மாவட்டம் களக்காடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வருஷம் ஆவணி மாதம் 2ஆம் செவ்வாய் அங்கே மாரியம்மனுக்கு கோலாகலமான திருவிழா நடக்கும். அப்படி அதே போல தான் 2008ஆவது வருஷம் அதே போல் அந்த கோயில் கொடையில் மொதல் செவ்வாய் கால் நட்டுறாங்க. 2ஆவது செவ்வாய் கோயில் கொடை நடக்குது. அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் முளைப்பாரி அந்த கோயிலுக்காக விரதம் இருந்து வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த கோயில் கூட செவ்வாய்க்கிழமை நைட்டு சாம படம் நடக்கும்போது அந்த முளைப்பாரி எல்லாத்தையுமே அம்மன் சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து அவங்க எல்லாரும் கும்மி அடித்து அதை ஆளாளுக்கு அவங்க தலையில் அடுத்த நாள் காலையில் எடுத்து வச்சுப்பாங்க. அப்படி அவங்க முளைப்பாரி எடுத்துக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு நடந்த அந்த அதிபயங்கரமான சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டிகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடுக்கு பக்கத்தில் இருக்கிற முண்டந்துறை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் உண்டு. அங்கே ஆவணி மாதம் 2ஆம் செவ்வாய் வருஷம் திருவிழா நடக்கும். மொதல் செவ்வாய் அந்த ஊரில் கோயிலுக்கு கால் நட்டுவாங்க. அடுத்த செவ்வாய் கோயில் கூட நடக்கும். அது வரைக்கும் மொதல் செவ்வாயிலேயே அங்கே ஊர் மக்கள் எல்லாருமே விரதம் இருக்க ஆரம்பிப்பாங்க. காப்பு கட்டி அந்த ஊரில் உள்ள பெண்கள் எல்லாருமே முளைப்பாரி வைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நாட்களில் தான் அவங்களுக்கு டெய்லி முளைப்பாரி வச்சுட்டு அதை அம்மனுக்கு வைக்கிறதுனால டெய்லி அம்மன் பாட்டு படித்து அந்த முளைப்பாரிகள் எல்லாத்தையுமே சுற்றி கும்மி அடைச்சிக்கிட்டு அப்படியே வருவாங்க. காலையில் சாயந்தரம் 2 நேரமும் நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக அந்த முளைப்பாரிக்கு தண்ணி தொளிச்சும் அந்த முளைப்பாரிகளை சுற்றி அம்மன் பாட்டுகளாக படித்து அந்த முளைப்பாரிகளை வளர்ப்பாங்க. அப்படி அவங்களுக்கு கரெக்டாக அந்த கோயிலோட டைம் வரும்போது நைட்டு சாம கொடைக்கு வரும்போதும் இவங்க மேலதளத்தோட பெண்கள் எல்லாரும் முளைப்பாரியை எடுக்கிறதுக்கு போகிறாங்க. முளைப்பாரி எப்போவுமே கோயிலுக்கு பக்கத்தில் தான் இவங்களுக்கு வைக்கணும். ஆனால் இவங்க பசங்கள் எல்லாருமே கொஞ்சம் தூரமாக இருந்து நம்ம அந்த முளைப்பாரியை மேலதளத்தோட ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பசங்களாக சேர்ந்து முடிவு பண்ணி அதை ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் அங்கேருந்து முளைப்பாரிகளை வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்படி அவங்க கரெக்டாக அந்த மயானத்து பகுதியை தாண்டும் போது அங்கே இருக்கிற தூக்கிட்டு வந்த ஒவ்வொரு பெண்களும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே கூட போனவங்களுக்கும் இவங்களுடைய மேலே கடிச்சிட்டு போன எல்லாத்துக்கும் சாமி தான் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு மேலே இன்னும் கொஞ்சம் அடிக்க அவங்களுடைய ஆட்டங்கள் இன்னும் உக்கிரமாக மாற ஆரம்பிக்குது. அப்படி எதுக்கு இவ்வளோ ஆங்காரமாக ஆடுறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு வித சந்தேகம் இருக்குது. சரி, ஒருவேளை சாமி வந்துச்சுன்னா இப்படி தான் ஆக்ரோஷமாக வருமோ அப்படின்னு அவங்க இன்னும் கொஞ்சம் மேலத்தை வேகமாக அடிக்க அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு 2 பொண்ணுகளை இருக்கிற மொத்த பொண்ணுங்களுமே ஆட ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் கையிலேருந்து அந்த முளைப்பாரிகள் கீழே சிந்துது. அதை பார்த்துட்டு கூட போன மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இப்படி முளைப்பாரிகள் சிந்தக்கூடாது, இது அம்மன் சன்னிதானத்துக்கு போகிற வரைக்கும் இது கரெக்டாலாம் போய் சேரணும் முழுசா அப்படின்னு அவங்க மேலக்காரங்களை அடிக்கிறத நிப்பாட்ட சொல்கிறாங்க. மேலக்காரங்க அடிக்கிறத நிப்பாட்டினதுக்கு அப்புறமும் அவங்களுடைய ஆட்டம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அவங்க அதே இடத்துல நின்று ஆடிக்கிட்டே இருக்காங்க. முன்னாடியே நகரவே மாட்டுக்காங்க. இவங்களுக்கு என்ன இது அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு அவங்கள எல்லாத்தையும் கையை பிடிச்சி இழுக்க யாருமே அந்த இடத்த விட்டு நகலையே மாட்டுக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கே பிடிபட்டுருச்சு, இது சாமி வந்து ஆடின மாதிரி தெரில
இப்போ நம்ம மயானத்தை கிராஸ் பண்ணி வர்றதுனால இந்த முளைப்பாரி வாசத்துக்கு ஏதாவது பேய் பிசாசுகள் வந்திருக்கும், அதுதான் இவங்க இப்படி ஆடுறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஆள் சொல்கிறாங்க, ஒரு ஆள் வேகமாக போய் கோயில் பூசாரியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. கோயில் பூசாரிகளும் வந்து எல்லா பெண்களுக்கும் திருநாறு பூசுறாரு. அதுக்கு பிறகு அவங்களுடைய ஆட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருந்தது. அப்படி குறைஞ்ச அந்த பெண்களை என்னாச்சு, எங்களுடைய முளைப்பாரியெல்லாம் கீழே சிந்தி கிடக்கு அப்படின்னோடனே, நீங்கள் தானடா ஆடினீங்க, நீங்கள் ஆடி தான் எல்லாத்தையும் சிந்தி வச்சுருக்கீங்க, அம்மனுக்கு வச்சதை இப்படி சிந்தலாமா அப்படின்னு. நாங்கள் எங்கே ஆடினோம், நாங்கள் நல்லபடியாக தானே தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்ல, இவங்க எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆகுது இது ஏதோ ஒரு பேய் சேட்டை தான் அப்படின்னு. அவங்க அந்த மயானத்தை தாண்டுற வரைக்கும் மேலே தாளமே அடிக்காமல் கோயிலுக்கு வந்துடுறாங்க. அப்படி கோயிலுக்கு வந்துட்டு அன்னைக்கு சாமப்படம் நடக்குது. அப்போ சாமி கிட்ட எல்லார்கிட்டையுமே குறி கேட்குறாங்க, ஒரு வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் உன் கோட்டைக்கு வர வேண்டிய முளைப்பாரிகள் எல்லாமே இப்படி சிந்தி சீரழிஞ்சு வருது, என்ன காரணம் அப்படின்னு அவங்கள்ட்ட சாமி கிட்ட குறி கேட்கும்போது சாமி ஆடி, நீங்கள் தவறான இடத்துல கொண்டு போய் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் வச்சிங்கன்னா அங்கேருந்து எப்படி இதாக வரும் அப்படின்னு. இல்லை, இந்த சின்னஞ்சிறு பசங்க தான் மேலதளத்தோடு அங்கேருந்து ஆட்டம் படத்தோடு கொண்டு வரணுக்காக தான் அங்கே வச்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே சாமியும், நீங்கள் தான் தவறு பண்ணிட்டீங்க, எப்போவுமே வைக்க வேண்டிய வருஷம் எந்த இடத்துல வச்சு எடுத்துகிட்டு வருவீங்களோ அதே இடத்துல வச்சு எடுத்துகிட்டு வராமல் இன்றைக்கி வேற ஒரு இடத்த நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, மயானத்து வழியாக கொண்டு வந்தால் எப்படி இதாகும், அதனுடைய வாசனைக்கு எல்லா பேய் பிசாசுகளும் பின்னாடி வரதான் செய்யும் அப்படின்னு அந்த சாமியும் ஆடி சொல்ல, சரி இதுக்கு என்னமா பரிகாரம், இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சாமி சொல்லணும், அதை என்னுடைய வேட்டைக்காரன் பார்த்துப்பான் அப்படின்னு அந்த சாமி ஆடுற ஆள் சொல்கிறாரு. அன்னைக்கு நைட் சரியாக 12 மணிக்கு சுடலமாட சாமி கா கொடுக்க போகுது. அப்படி கா கொடுக்க போகும்போது எப்பவுமே ஒரு சேவலையும் கையில் ஒரு முட்டையும் எடுத்துகிட்டு போய் தான் மயானத்தில் போய் கா கொடுக்க போகும். ஆனால் அன்னைக்கு இந்த அசம்பாவிதம் நடந்ததுனால ஒரு கையில் அருவாவும் ஒரு கையில் பெரம்போட சுடலமாட சாமி வேட்டைக்கு போகுது. அதில் பின்னாடி சொல்லி வச்ச மாதிரி பைரவர் 4 பைரவர்கள் பாதுகாப்புக்கு போகிற மாதிரி சுடலமாட சாமி ரொம்ப ஆக்ரோஷமாக வேட்டைக்கு போகுது. அப்படி அன்னைக்கு அங்கே போன இடத்துல ஒரே ஒரு மேலக்காரங்க, அந்த ஒத்தக்குட்டு மேலன்னு சொல்லுவாங்க, அவர் மட்டும்தான் கூட போவார். வேற அங்கே மக்கள் யாருமே கூட போகக்கூடாது, கா கொடுக்குறத யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு. அப்படி அந்த மேலக்காரர் மட்டும் மயானத்து வரைக்கும் மேலே அடிச்சுட்டு போயிருக்காரு. அப்படி கொஞ்சம் தூரத்தில் போனோடனே சுடலமாட சாமி கையை காமிச்சு மேலக்காரி நிற்க சொன்ன மாதிரியும் மயானத்துக்குள்ள சுடலமாட சாமி மட்டும் தனியாக போய் கொஞ்ச நேரத்திலேயே மயானத்துக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே அங்கே ஒரு வித அலறல் சத்தம் கேட்டதாகவும், பெரம்படிக்கிற சவுண்டு, இந்த பெரம்பூச்சி விளாசுனா எப்படி சவுண்டு வரும் அந்த சவுண்டு ரொம்ப வில்லுன்னு தெரிச்சதாகவும், அங்கிருந்து ஒரு விதமான கதறல், ஒரு மாதிரி அழுகிற சவுண்டு, கதறல் சவுண்டு மாதிரி, அந்த சவுண்டே என்னால் சரியாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார். ஆனால் அப்படி ஒரு சவுண்டு நான் இது வரைக்கும் எத்தனையோ கோயில்கொடையில் போய் மேலே அடிச்சிருக்கேன், எத்தனையோ சுடலமாட சாமி வேட்டைக்கு போகும்போது நான் ஒத்தக்கூட்டு அடிச்சுட்டு போயிருக்கேன். ஆனால் அன்னைக்கு கேட்ட சவுண்டுகள் எல்லாமே என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சவுண்டுகள். அப்படி ரொம்பவும் ஆக்ரோஷமாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. ஆனால் அங்கிருந்து ரிட்டன் கா கொடுத்துட்டு அந்த சாமி ரிட்டன் வரும்போது அவருடைய தலைமுடி எல்லாமே விரிஞ்சிருந்து அவர் மேலேயே ஒரு சில வரி கடந்த மாதிரியும் நான் உணர்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். வேட்டையாடிட்டு மறுபடியும் கோயிலுக்கு வருது. அந்த சாமி கோட்டைக்கு உள்ளே வந்து வாசலில் நின்று பயங்கரமாக உக்கிரமாக அந்த சுடலமாட சாமி ஆடுது. அப்படி ஆடிட்டு அந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு வரும்போது எந்தெந்த பொண்ணுங்கள்லாம் போய் பேய் பிடிச்சி ஆடிச்சோ எல்லா பொண்ணுங்களையும் வர சொல்லி எல்லாருக்கும் நெத்திலையும் திருநாறு பூசி கோட்டையை 3 நேரம் சுற்றி வந்து அவங்கள மஞ்சள் தண்ணியால் அபிஷேகம் பண்ண சொன்னதாகவும், அதுக்கப்புறம் அந்த கோயில் கூட ஜெய் ஜெயின் நடந்ததாகவும், அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து
எப்பவுமே இவங்க பழைய இடமான கோயில் பக்கத்திலே ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர்ல இருக்கிற பிள்ளையார் கோயில் பக்கத்திலேயே அவங்க ஒரு சின்ன ஓலை குடிசை மாதிரி போட்டு அங்கேருந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு வர்றதே வழக்கமாக இன்னும் வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்படி கோயில் கொடையில் நடந்த இந்த அதிபயங்கரமான அமானுஷ்ய சக்தியை பற்றியும் இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படியெல்லாம் கன்னி பெண்கள் தூக்கிட்டு வர்ற இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கலாம். இது யாருடைய இதே மாதிரி உங்களுடைய கோயில்களிலும் உங்கள் ஊர் பக்கத்தில் கோயில்களிலும் ஏதாவது சம்பவங்கள் இதே மாதிரி நடந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.